நேற்று முதலமைச்சர் இது சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் செய்யாத காரியத்திற்காக தான் நாங்கள் சட்ட போராட்டம் செய்து பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிதாங்க. நேற்று வந்து நீங்க ஏன் இன்னும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகல? நான் கேட்கறது சுப்ரீம் கோர்ட் தானே வழி காமிச்சிருக்கு. நீங்க மீண்டும் சுப்ரீம் கோர்ட்ல தானே இதை கேட்கணும். ஏன் போகல? நீங்க மத்திய அமைச்சரவையில் இன்னைக்கு மாநில சுயாட்சிங்கிற தீர்மானங்களை கொண்டு வரீங்க. மத்தியில் 14 ஆண்டு காலம் நீங்கள் அமைச்சரவையில் பங்கேற்றப்போ ஏன் அது குறித்த மாநில சுயாட்சி குறித்து நீங்கள் அப்போ தான் அழுத்தம் கொடுக்கல? உங்களுடைய தயவுல தான் ஆட்சி இருக்கும்போது அப்போதெல்லாம் இந்த மாநில உரிமை கல்வியை பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியல் கொண்டு இது எந்த அழுத்தமும் நீங்கள் கொடுக்கலையா? இந்தியா டுடே அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் ஒரு கருத்து கணிப்புன்னு ஒன்று வந்தது. அது திமுகவுக்கு சாதகமாக ரொம்ப அது ஊடகங்கள் உங்களை மாதிரி உள்ளவங்க பெருசாக போடுவீங்க. இப்போ வந்து ஊடகங்கள் போட்டிருக்காங்க. சொல்லுங்க. இல்லை, நீங்கள் ஊடகம் தானே, நான் பொதுவாக சொல்கிறேங்க. உங்களை மாதிரி ஊடகங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் விதிவிலக்கு இருக்கலாம். நீங்கள் ஒரு பாஜகவாக இருக்கலாம், அரசியலில் பாஜக மாதிரி, ஊடகத்தில் ஒரு தனியாக இருக்கலாம். அது இல்லை, அது ஊடகம் சொல்லுங்க. மிக சிறப்பாக ஒரு குடும்பம் தான் ஆளை பிறந்திருக்கா. அமித்ஷா இருக்கிறாரு, இந்த ஷா இருக்கிறாங்க. நான் என்னுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை திசை திருப்புவதற்காக நான் எதையாவது ஒன்று கொண்டு வந்து போடுறேன் அப்படின்னா என்னை சார்ந்தவர்கள் வேணால் அதை ஏற்றுக்கலாம், இல்லை எனக்கு சொம்படிக்கிறவங்க வேணால் ஏற்றுக்கலாம். வேறு வேறு மாநிலங்களில் இருக்கிறவங்கெல்லாம் வர்றதுக்கான காரணம் என்ன? இந்த வந்து பாஜக அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒன்றியங்கிறது வருது. நீங்க மத்திய அமைச்சரவையில் இருக்கும்போது, மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது அப்ப எல்லாம் நீங்க ஒன்றியங்கிறத பயன்படுத்தலையே. எனவே 26 என்பது திராவிட மாடல் ஆட்சியாக இருக்க முடியாது. இந்த தமிழகத்தினுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டால் கலைஞர் காலத்திலிருந்தே கூட 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு 5 ஆண்டு என்று மறுபடியும் வந்தது என்பது வரலாற்றிலேயே கிடையாது. 40க்கு 40 ஜெயிச்சது யாருன்னா திமுகவும் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளும் தான். அப்போ பொய்யை மட்டுமே வந்து ஒரு விதைச்சிருந்தார் அப்படின்னு சொன்னா இப்போ பொய் தானே அறுவடை ஆகிருக்கும், ஆனா ஓட்டுகள் தானே அறுவடை ஆகிருக்கு. இல்ல நாடாளுமன்றத்துல அத்தனை எம்பி எடுக்கிறாங்களே, பேப்பர் எடுத்து போட்டாங்களே. அதான் இவர் வெங்கடேசன் ஐயா எல்லாம் வந்து குரல் தமிழச்சி அவர்கள் வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் எந்த பதிலுமே கிடையாது. அப்படியே ஒண்ணு அவங்களுடைய வீடியோ ஆடியோ வந்து கட் பண்ணி விட்டுறாங்க. வெளிநடப்பு மாதிரி தான் ஆயிடுச்சு. இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம் நண்பர்களே. இன்றைய சிறப்பு நேர்காணலில் திமுகவுடைய நிகழ்ச்சியில் முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது 2026 ஆட்சி திமுகவிற்கு தான், அமித்ஷா அல்ல எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டில் ஆள முடியாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் மாநில சுயாட்சி என்பது தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு எந்த மாநிலங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் மக்களுக்கான விஷயத்தை எளிதாக செய்ய முடியும். இந்த மாநில உரிமைகளுக்கு எதிராக பாஜக இருக்கிறது என்று பேசியிருக்கிறார். அது குறித்து தான் இப்பொழுது நம்ம பேச இருக்கிறோம். நம்மோடு 2 சிறப்பு விருந்தினர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் அரசியல் விமர்சகர், வலதுசாரி செயற்பாட்டாளர் நித்யானந்தன் அவர்களும், இன்னொரு பக்கம் பேராசிரியர் மஞ்சுளா அவர்களும் இருக்கிறார்கள். இருவரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம் சார். முதல்ல உங்ககிட்ட இருந்தே தொடங்கலான்னு. முதலமைச்சர் 2026 திமுக தான் ஆட்சி அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. அமித்ஷா இல்லை எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டில் ஆள முடியாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? எந்த ஒரு கட்சி தலைவரும் ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் சரி, எதிர்கட்சியில் இருந்தாலும் சரி, அடுத்து வரக்கூடிய தேர்தலில் என்னுடைய கட்சி தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்வது தான் அவர் அரசியல் பணியை சரியாக ஆற்றுகிறார் என்று பொருள். தன்னுடைய கட்சியை பற்றியே கவலைப்படாத ஒரு மனிதன் எப்படி தேசத்தை கவலைப்படுவான், எப்படி நாட்டை கவலைப்படுவான்? அந்த வகையிலே ஸ்டாலின் அவர்கள் அடுத்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சி தான், தமிழ் மாடல் அல்ல, தமிழர் மாடல் அல்ல, திராவிட மாடல் ஆட்சி தான் என்று அதுதான் தமிழ் அடக்கம் அவர் சொல்லியிருக்கிறார்கள். நமக்கு அதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. அமித்ஷா இல்லை எந்த ஷா வந்தாலும் அப்படின்னா நமக்கு வரலாற்று சிந்தனைகளை அவர் பூத்திருக்கிறார். ஷா என்பது வெளிநாட்டிலிருந்து நம்மை அடிமைப்படுத்தி வந்திருக்கக்கூடிய முகலாயர்களை குறிப்பிட்டிருக்கலாம். அது இங்கே அவசியமற்றது. அதனால் அதுக்கு நான் பதில் இல்லை. அதுக்கு இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. டெல்லி, தமிழ்நாட்டுக்கு எப்பவுமே டெல்லி வந்து அவுட் ஆஃப் ஆர்டர் தான். தமிழ்நாட்டில் டெல்லிங்க அந்த அமித்ஷாங்கிறது பாஜகவுடைய உள்துறை அமைச்சர் அவர்களை குறிப்பிட்டு தான் அதில் சொல்லியிருக்கிறாரு. இதில் அவுட் ஆஃப் ஆர்டர் தமிழ்நாடு அப்படின்னா
என்னுடைய சந்தேகம்லாம் மக்களுடைய சந்தேகம் பெரும்பாலும் தமிழ்நாடு இஸ் இட் இன் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டாலின், தமிழ்நாடு ஸ்டாலின் கண்ட்ரோலில் இருக்கா என்ற கேள்வியே மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம் யார் அந்த ஸ்டார்னு கேட்டால் இதுவரை பதில் இல்லை. அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நெடுவாசலுக்கு நம்ம போய் பார்த்து இன்றைக்கி 28 மாதத்துலேருந்து 30 மாதம் மேலே ஆயிடுச்சு. மழை தண்ணீரை கலக்கி அங்கே இருக்கக்கூடிய பட்டேல் சமுதாய மக்களுக்கு வேங்கை வயல். அப்போது வேங்கை வயலில் இதை செய்தது யார்? இன்னும் 2.5 ஆண்டுகள் ஆனாலும் கூட அது யார் என்று கண்டுபிடிக்கப்படவில்லை. எவரையோ கொண்டு சரணடைய செய்திருக்கிறார்கள். அவர்களும் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள். ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவர் தன்னுடைய இனத்திற்கு மழை தண்ணீர் கொடுக்க ஆசைப்படுவானா? ஸோ இல்லை சார், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக பேசலாம். இப்போது மாநில உரிமைகள் இந்த மாதிரி விஷயத்தை வச்சு இதெல்லாம் பாஜக பறிக்குது, 26 அரசியல் திமுகவுக்கு தான் சாதகம் அப்படின்ற அடிப்படை திமுக ஆட்சி தான் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு உங்களுடைய நேரடியாக பதில் இதான். இந்த மாதிரியான பொய்யெல்லாம் மக்கள் மத்தியிலே பரப்புறது என்பது மக்கள் வெட்ட வெளிச்சமாக பரப்புரை மூலமாக ஆக்குவோம். அதை இப்பொழுது உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலையிலே மக்கள் வந்திருக்கிறார்கள். எனவே 26 என்பது திராவிட மாடல் ஆட்சியாக இருக்க முடியாது. இந்த தமிழகத்தினுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டால் கலைஞர் காலத்தில் இருந்தே கூட 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு 5 ஆண்டு என்று மறுபடியும் வந்தது என்பது வரலாற்றிலேயே கிடையாது. இந்த முறை அவர்கள் வந்தார்கள், இவ்வளவு தவறுகள் செய்து இவர்கள் பொய்யை இவ்வளவு சொல்லி ஒன்றுமே மக்களுக்கு செய்யாமல் 2வது முறை வருவார்கள் என்று எந்த தைரியத்தில் அவர் சொல்லுகிறார் என்பது நமக்கு புரியவில்லை. வருவதற்கான வாய்ப்பு அறவே கிடையாது. எதிர்க்கட்சியாக அமரக்கூடிய வாய்ப்பாவது இருக்குமா என்ற சந்தேகம் என்னை போன்றவர்களுக்கு இருக்கிறது. சரி, கேட்டு வருவோம். முதலமைச்சர் நேற்று பேசும்போது குறிப்பாக அவரே சொல்லியிருந்தார், அமித்ஷா இல்லை எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டில் ஆள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போது நித்யானந்தன் அவர்கள் சொல்லும்போது ஆளுங்கட்சியாக இல்லை எதிர்கட்சியாக கூட வர முடியாது, எப்போவுமே ஒரு ஆட்சி வந்துச்சுன்னா 2வது முறை திமுக ஆட்சி வந்ததில் எப்போவுமே ஒரு முறை மாறி தான் வந்திருக்குது, அதனால் திமுகவுக்கு அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? வரலாறு மாறுது. அதனால் இப்போது தொடர்ச்சியாக இனிமேல் திமுகவினுடைய ஆட்சி தான் அடுத்த 26ல். ஏதோ முதலமைச்சர் மட்டும்தான் பாஜகவால் தமிழ்நாட்டில் ஆள முடியாது அப்படின்னு சொன்னது இல்லை. திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லேருந்து காங்கிரஸ்லேருந்து ஒரு குரல் வருது, யூ வில் நெவர் எவர் ரூல் தமிழ்நாடு. அப்போ அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய திராவிட பண்பாடு, திராவிட சிந்தனை. இப்போ முதல்வர் இந்த அளவுக்கு பொய் சொல்றாரு அப்படின்னு சொன்னா அப்போ நாடாளுமன்றத்தில் அது எதிரொலிச்சிருக்கணும் இல்லையா? நாடாளுமன்ற தேர்தலில் என்னாச்சு? 40க்கு 40 ஜெயிச்சது யாருன்னா திமுகவும் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளும் தான். அப்போ பொய்யை மட்டுமே ஒரு விதைச்சிருந்தார் அப்படின்னு சொன்னா இப்போ பொய் தானே அறுவடை ஆகிருக்கும், ஆனால் ஓட்டுகள் தானே அறுவடை ஆயிருக்கு. அதனால எந்த நலத்திட்டங்களுமே இல்லை அப்படின்னு எப்படி இந்த அளவுக்கு மனசாட்சி இல்லாமல் சொல்ல முடியுது அப்படின்னு எனக்கு தெரியல. இல்லை, இப்போ அதுக்கு தான் சொல்கிறாங்க. இப்போது அதில் 2 விஷயம் இருக்குது. மக்கள் சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க, நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாதிரி வாக்களிக்கிறாங்க. இப்போ நாடாளுமன்றத்தில் வச்சே நம்ம சட்டமன்றத்தில் பேசுவது பொருத்தமாக இருக்குமா? ஒன்று. 2வது, இது மாதிரி வேங்கை வயல் பட்டியல் சமூக மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இது மாதிரி பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் ஆன்டி இன்கம்பன்சியாக இருக்குது, அதையெல்லாம் தாண்டி 26 ஆட்சி, அதாவது டெல்லியோடைய இங்கே வர முடியாதுங்கிறது ரொம்ப ஆணவமான பேச்சு இல்லையா? சரி, இப்போ போன வருஷம் இந்த இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்களில் பொருளாதார வளர்ச்சியில் முதன்மை பெற்ற மாநிலம் எது? நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள், தமிழ்நாடு. அப்போ ஒரு மாநிலம் பொருளாதார ரீதியில் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு ஓரளவு சரியாக இருக்குன்னு அர்த்தம். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அங்கே ஒரு அமைதி பூங்காவாக இருக்குதுன்னு அர்த்தம். ஏன் இதை மறுபடியும் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொன்னால் உடனடியாக பாதிக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டால் வணிக நிறுவனங்கள் தான். கொரோனா காலங்களில் வணிகம் எப்படி போச்சு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ட்ரேட் என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போது வணிக நிறுவனங்கள் பாதிச்சதுன்னா பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும். பொருளாதாரத்தில் நம்ம முன்னோக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போது இந்த மாநிலத்தில் ஓரளவு சட்ட ஒழுங்கு சரியாக இருக்குன்னு. இப்போ இவ்வளவு தூரம் சொல்கிறீங்க இல்லையா? வடக்கு மாநிலங்களில் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எத்தனை நடந்திருக்கு அப்படின்னு கேட்டால் 65,000க்கும் மேற்பட்ட குற்றங்கள். தமிழ்நாட்டில் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 9,000க்கும் மேற்பட்ட குற்றங்கள். நான் சுத்தமாக ஒன்றுமே நடக்கலை, எல்லாருமே புனிதர் ஆயிட்டாங்க, அப்படி ஆயிடுச்சு, அதெல்லாம் நான் சொல்ல வரல. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கணக்கீடு என்ன, அங்கே இருக்கக்கூடிய கணக்கீடு என்ன அப்படின்றத பார்க்கணும். அதன் வழியாக கேட்டு வராது.
இப்போது நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இப்போது அமித்ஷா அவர்களும் சொன்னாங்க, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பெரிய அளவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய அரசாங்கம் வெளியிட்ட புள்ளி விவரங்கள் தான் தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களை காட்டி 9.6% பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு செய்திகள் வந்ததெல்லாம் பார்த்தோம். மத்திய அரசு கொடுத்த புள்ளி விவரங்கள் பார்க்குறோம். இப்போ இங்கே சட்ட ஒழுங்கு சரியாக இருந்தால் தானே இந்த பொருளாதார வளர்ச்சி இருக்க முடியும், அப்போ தானே தொழில் முதலீடுகள்லாம் பெருகும். இப்போ அந்த பாயிண்ட் இங்கே வைக்கிறாங்க, அந்த எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்றைக்கு விதை போட்டு நாளைக்கு எடுப்பதல்ல பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சி என்பது முன்கூட்டியே அதற்கான ஏற்பாடுகள் கட்டமைப்புகள் ஏற்பட்டு ஒரு சில ஆண்டுகள் கழித்து தான் அந்த வளர்ச்சியை காண முடியும். அந்த வகையிலே அவர்கள் இப்பொழுது சொன்ன அம்மையார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு வேளை பாராட்டுகிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. எனவே பொருளாதார வளர்ச்சி இருக்கிறது. ஆனால் இங்கே நகை முரண் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் வீழ்ந்து கிடக்கின்ற கிழக்கு பகுதி மக்கள் இப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் பேக்கேஜ் என்று கொடுத்தார்கள். இவர் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார், தமிழகத்தில் ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுக்க முடியும் என்று அமித்ஷாவால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறார். ஸ்பெஷல் பேக்கேஜ் யாருக்கு கொடுப்பாங்க? பொருளாதாரம் இல்லாத, வளர்ச்சி இல்லாத அந்த மாநிலங்களுக்கு தான் ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுப்பாங்க. அப்போ இவர் இப்படி கேட்குறார். அப்போ மக்கள் எப்படியெல்லாம் வந்து திசை திருப்பார் பாருங்க. குறிப்பாக அவர் சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா, இவ்வளோ பிரச்சனைகளுக்கு இதெல்லாம் திசை திருப்புறது நடக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் சொல்லும்போது, உள்துறை அமைச்சர் சொல்லும்போது, இங்கே பல பிரச்சனைகள் நடக்குது, இதெல்லாம் திசை திருப்புறதுக்காக தான் டிமாலிட்டேஷன் இந்த விஷயங்கள் கையில் எடுக்கிறது, மாநில சுயாட்சி தீர்மானம் கொண்டு வருது, விஷயங்கள் ஒன்று நடந்துகிட்டு இருக்கும், அதை மடைமாற்றுவதற்கான அரசியல் தான் திமுக எடுக்குதா? ரொம்ப ரொம்ப ஒரு வாஸ்தவமான ஒரு கேள்வி, ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா உள்துறை அமைச்சரே இங்கே வரும்பொழுது பார்க்கறதுக்கு கூட யாருமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டம். என்னடா உள்துறை அமைச்சருக்கு கூட ஒரு மரியாதை கொடுக்க மாட்டீங்களா அப்படின்லாம் கூட ஒரு கொந்தளிப்பாக இருந்தது. அப்போது இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக முதல்வர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டார் அப்படின்றத வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இந்த ஒரு அனைத்து கட்சி கூட்டமாகட்டும் அல்லது வந்து தொகுதி மறுசீரமைப்புக்கு வந்து பல்வேறு மாநிலத்திலிருந்து முதல்வர்கள் வந்ததாகட்டும், எப்படி வந்திருப்பாங்க? நான் என்னுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை திசை திருப்புவதற்காக நான் எதையாவது ஒன்று கொண்டு வந்து போடுறேன் அப்படின்னா, என்னை சார்ந்தவர்கள் வேணால் அதை ஏற்றுக்கலாம், இல்லை எனக்கு சொம்படிக்கிறவங்க வேணால் ஏற்றுக்கலாம். வேறு வேறு மாநிலங்களில் இருக்கிறவங்கெல்லாம் வர்றதுக்கான காரணம் என்ன? அப்போ ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த உண்மையை நோக்கி அவங்க எல்லாரும் வராங்க. எப்போவுமே நீங்கள் நல்லா பாருங்கள், எந்த ஒரு மாற்றமாக இருந்தாலும் எந்த ஒரு வளர்ச்சியாக இருந்தாலும் அது வந்து தமிழ்நாட்டில் இருந்தால் தொடங்கும். உதாரணத்துக்கு நம்ம இந்த தேசிய கொடி ஏற்றுற ஒரு நிகழ்வு, குடியரசு தின அன்னைக்கும் விடுதலை சுதந்திர தின அன்னைக்கும் அது வந்து ஆளுநர் ஏற்றக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் இருந்தது. டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு முதல்வர் வந்து ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் அந்த தேசிய கொடியை ஏற்றினா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சு அதனுடைய அடிப்படையில் எல்லா மாநிலத்தினுடைய முதல்வர்களும் சுதந்திர தினத்தன்னைக்கு தேசிய கொடியை ஏற்றக்கூடிய ஒரு நிலைப்பாடுகளை பார்க்குறோம். அதனால் இந்த தமிழ்நாடு என்பது மற்ற எல்லாத்துக்கும் ஒரு முன்மாதிரியாக மற்றவங்க எல்லாம் நினச்சிக்க பார்க்கறதுக்கு முன்னாடி அதை வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலையில். ஏன்னா இன்னைக்கு வந்து தொழில்நுட்ப பூங்கா அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா, டைடல் பார்க். அந்த டைடல் பார்க்கையெல்லாம் அந்த கணினியை பற்றி தெரியாத ஒரு நாள்லேயே அதையெல்லாம் கொண்டு வந்து வெற்றியாக்கிய பெருமை வந்து டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு. இப்போது ஏற்கனவே மாநில சுயாட்சி தீர்மானம் வரும்போதே இந்த விமர்சனங்கள் வந்துச்சு, தமிழ்நாட்டுக்குள் ஒரு பிரிவினையை தூண்டுகிற சிந்தனையை திமுக செய்கிறது அப்படின்னு வருது. அதனுடைய தொடர்ச்சி தான் அந்த தமிழ்நாட்டை அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். எனக்கான ஒரு கௌரவத்தை, எனக்கான உரிமையை நான் கேட்பது. அப்போ நான் செய்ய வேண்டிய கடமை எல்லாத்தையும் செய்கிறேங்க, ஆனால் எனக்கு உரிமை மட்டும் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, வீட்டுக்கு வரக்கூடிய மருமக இருக்கா இல்லையா, அவளை வந்து சமையல் கட்டு பக்கமே விட மாட்டாங்க மாமியார். ஏன்னா அவள் நல்லா சமைச்சு எங்கே நல்லா வந்துட்டா அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அவள் பின்னாடி அவளே வந்துட்டு அவள் சமைக்கிறது தான் வேணும் அப்படின்னா, அப்போ இத்தனை வருஷமாக நம்ம சமைச்சது என்ன ஆகும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடில் இருக்கும். இது என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக பேசி 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 ஒரு கட்டத்தில் நான் வந்து தனி கொடுத்தனம் போகிறேன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரும் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு இவங்க தூண்டுறாங்க. நம்ம போகிற மாதிரி இல்லை, நமக்கு வந்துட்டு மாநிலத்தில் சுயாட்சி, ஒன்றியத்தில் கூட்டாட்சி, அப்புறம் ஒன்றியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேர்களில் வந்து ரொம்ப பெரிய ஒரு அரசியல் ஓடிட்டு இருக்கு. என்னன்னா ரொம்ப வருஷமாக பார்வை தெரியாதவங்களுக்கு நம்ம வேறொரு பெயர் வந்து வச்சுருந்தோம், காது கேட்காதவங்க, வாய் பேச முடியாதவங்க. ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கான பேர் என்ன, மாற்றுத்திறனாளிகள். அப்போ இந்த பேர் வந்த உடனே அவங்க எவ்வளவு தூரம் சந்தோஷப்பட்டாங்க. இப்போ இன்னைக்கு கூட உள்ளாட்சி நீங்கள் சொல்கிறத கூட அதுக்கு தான் ஒரு கேள்வி எழுப்பினாங்க.
இந்த வந்து பாஜக அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒன்றியங்கிறது வருது. நீங்க 14 நீங்க மத்திய அமைச்சரவையில் இருக்கும்போது, மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது அப்ப எல்லாம் நீங்க ஒன்றியங்கிறத பயன்படுத்தலையே. அப்போ பாஜக அரசு வந்து இதுதான் உங்க பிரிவினைக்கான காரணமா நீங்க சிந்தனைகளை தூவுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சட்டப்படி தமிழ்நாடுன்னு இருக்கக்கூடிய பெயரை தமிழகம்னு மாற்றியது யார்? எந்த சிந்தனையாளர் அதை மாத்தினாரு? அப்போ பாஜக அப்படின்ற ஒரு சிந்தனையாளர் தானே ஒரு ஆளுநரை கொண்டு வந்து இறக்கி அவங்க வந்துட்டு தமிழகம் அப்படின்னு மாற்ற சொல்லி, அவ்வளோ ஏன் தமிழ்த்தாய் வாழ்த்துல இருக்கக்கூடிய அடிநாதமான அந்த வரி, இந்த திராவிட நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய வரி, அதை எடுத்துட்டு பாடுறதுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்து இல்லை அதை பாடுறதை வந்து ரசிக்கிறது அப்படின்றது என்ன மாதிரியான மனநிலை? இப்போ நம்ம என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படின்றத எதிராளிங்க தான் தீர்மானிப்பாங்க அப்படின்வாங்க இல்லையா? அப்போ அதை எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில நம்ம சுயமரியாதைக்காகவும் நம்முடைய உரிமைக்காகவும் நிற்கும் பொழுது அகம்பாவத்தோட நிக்கிறீங்களா பார்த்தீங்களா? இல்ல நீங்க சொல்லக்கூடிய பிரச்சனை பல மாநிலங்கள்ல இருக்கும். பல மாநிலங்கள் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இப்போ யாருமே வந்து மற்ற மாநிலங்களில் இல்லாத ஒன்று தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த மாதிரி வரும்போது இப்போ நீங்கள் தான் பிரிவினையை செய்கிறீங்க. இல்லை இது வந்து திராவிட மண். இன்னைக்கு உங்கள் பேருக்கு பின்னாடியோ என் பேருக்கு பின்னாடியோ சாதி ஒட்டுகள் இருக்கா? மற்ற மாநிலங்கள்லாம் இருக்கா? அப்போது இங்கே இருக்கக்கூடியவங்க இன்னும் கேட்டிங்கன்னா நீங்கள் சங்க இலக்கியத்திலேருந்து தமிழனுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் தன்னுடைய தன்மானத்திற்காகவும் தன்னுடைய உரிமைக்காகவும் என்ன வேணாலும் செய்வான். அவனுடைய உரிமையை ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டான். இப்போ நம்ம வந்து வரியா வந்து அவ்வளோ ஜிஎஸ்டி வரி எல்லாம் கொடுக்குறோம். நம்ம 1 ரூபா கொடுத்தோம்னா நமக்கு திரும்பி வரக்கூடிய தொகை 29 காசு. ஆனா இதுவே வடக்கு மாநிலங்கள்ல என்னவா போகுது அப்படின்றத யோசிச்சு பாருங்க. நம்ம வெள்ளத்தின் பாதிப்புல எவ்வளோ அவஸ்தைப்பட்டோம். அப்பெல்லாம் வந்து திரும்பி பார்க்காத அந்த அரசு தேர்தல் நேரத்துல பிரச்சாரத்துக்காக வந்து பிரதமர் அவர்கள் இத்தனை முறை வந்துட்டு போறாரு அப்படின்னு சொன்னா மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? மக்கள் அதுக்கு தான் ஏற்கனவே ஒரு பதில் சொன்னாரு. எந்த மாநிலம் பின்தங்கி இருக்குதோ அந்த மாநிலத்துக்கு தான் அந்த நிதிகளை தர முடியும். நீங்க வளர்ச்சி அடைந்து இருக்கும்போது உங்களுக்கானது எப்படி தர முடியும் அப்படின்றத அவர் கேள்வி எழுப்பினார். ஆபத்து காலம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்போ இந்த வெள்ளம் நடந்து இல்லையா? அந்த வெள்ளம் வந்தப்போ நல்ல பெரிய பெரிய வீடு கட்டினவங்க கூட சாப்பாட்டுக்கு இல்லாம ரோட்ல நின்னாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வந்து அந்த வெள்ளத்தின் போது ஏற்பட்டுடுச்சு. அப்படியே கார்லாம் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்போ ஆபத்து காலத்துல கூட நான் உதவ மாட்டேன். நீங்க வளர்ச்சியான போது கூட இல்லைன்னா பரவாயில்லைங்க, ஆனா ஆபத்து காலத்துல கூட நீங்க உதவ மாட்டேன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி காங்கிரசினுடைய ஆட்சி காலத்துல தேசிய வளர்ச்சி குழுன்னு ஒண்ணு இருந்தது. அது இன்னைக்கு இருக்கா? கழிச்சிட்டாங்க. அடுத்தது வளர்ச்சி திட்டத்துக்குன்னு நிதி ஒதுக்குறோம் இல்லையா? அதற்கான திட்டக்குழுன்னு ஒண்ணு இருந்தது. அந்த திட்டக்குழுல உட்கார்ந்து நம்ம பேசி விவாதித்து முடிவெடுப்போம். அதுக்கு இன்னைக்கு இருக்கா? அதையும் கழிச்சிட்டாங்க. அப்போ எங்க மாநிலத்தினுடைய உரிமைகளை எங்க போய் பேசுறது? இப்போ நம்ம என்ன அடிப்படையா சொல்றோம்னா நமக்கு நீட் தேர்வு வேண்டாம், ஏன்னா இது வந்து இத்தனை மாணவர்களை வந்து பலி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மறுபடியும் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கேட்டு வந்துடுறேன். இப்போ மாநில உரிமைகள் சார்ந்து கேட்கும்போது நாங்கள் சுயமரியாதையை தான் கேட்குறோம். இதை நேற்று முதலமைச்சர் அவர்களும் சொல்லியிருக்காங்க. பிரதமர் வந்து இங்கே வந்து எவ்வளோ நிதி கொடுத்தாலும் இங்கே சில பேர் அழுதுகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நான் அழுகலை, உரிமையை தான் கேட்குறோம். நீங்கள் குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கும்போது என்ன கேட்டீங்களோ மாநிலங்களுக்கு வந்து எல்லாமே பிச்சை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அதை தானே நாங்களும் கேட்குறோம். இது அழுகையில் நாங்கள் கேட்குற உரிமைன்னு சொல்கிறாங்க. அதை தான் இப்போ இவங்களும் சொல்லியிருக்காங்க. இப்போ இது ஒரு சுயமரியாதைக்காக எங்கள் உரிமைன்னு பேசுகிறத வந்து எப்படி பிரிவினைவாதமாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பொய் சொல்வது தான் சுயமரியாதை என்று சொன்னால் அதற்கு பதில் கிடையாது. 29 பைசா 1 ரூபாய்க்கு கிடைக்குதுங்கிறாங்க. சரியாக கணக்கு போட்டு அதுக்குன்னே ஒரு விவாதம் வைங்க, நான் கணக்கை எடுத்துக்கிட்டு வரேன். புள்ளி விவரங்களோடு வரேன். வரும்பொழுது 1 ரூபாய் 4 பைசா இங்கே திட்டங்களுக்கும் மற்றதுக்கும் செலவழிக்குது மத்திய அரசு. இங்கு 29 பைசா. இதை பாராளுமன்றத்தில் பலமுறை நிர்மலா சீதாராமன் நம்முடைய நிதியமைச்சர் சொல்லிவிட்டார்கள். இருங்க சொல்கிறேன், அது வேற வரேன். ஆக இந்த மாதிரியான பொய்யை சொல்லுகிறீர்கள் என்று பாராளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லும்போது வாயை திறக்காத 40 பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டிலிருந்து சென்றிருந்தார்கள். 100 நாள் அருமையாக சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். 100 நாள் வேலை திட்டத்திற்கு இந்தியாவிலேயே அதிக தொகை ஒதுக்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு. புரியுதுங்களா? இந்த தமிழ்நாட்டில் அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் எவ்வளவு ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்பதும் வெளிவந்து விட்டது. அப்போ இந்த வெளிவந்த ஊழல் உண்மையா? ஆபத்து காலத்துல கூட ஒரு பேரிடர் காலத்துல கூட மத்திய கேட்கிற தொகை ஒன்று இருக்கு, நீங்க கொடுக்குற தொகை குறைவாக இருக்கு, இந்த குற்றச்சாட்டை சேர்த்து தான் அவங்க வைக்கிறாங்க. வைக்கட்டேன், நான் அதுக்கும் பதில் சொல்றேன். எல்லாத்துக்கும் நான் வந்து கட்சி இல்லை, இருந்தாலும் மோடியை ஆதரிக்கிறேன், அந்த கொள்கையை ஆதரிக்கிறேன். அதனால நான் பலமாக என்னால் சொல்ல முடியும் ஒரு நடுநிலையில் இருந்துட்டு. எனக்கு கட்சி கிடையாது.
இப்போ இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அதிகமான தொகை தமிழ்நாட்டுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஏழைகள் சாதாரண வியாபாரிகளுக்கான கடன் முத்ரா திட்டத்தில் இந்தியாவிலேயே அதிகமாக கொடுக்கப்பட்டிருப்பது தமிழகத்தினுடைய நம்முடைய மக்களுக்கு. இல்லைங்க, இப்போ இன்னொரு விஷயங்கய்யா, ஒரு கல்விக்கான ஒரு திட்டத்துக்கான ஒரு தொகை, நீங்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்தினாதான் உங்களுக்கு இந்த தொகை கொடுப்போம் அப்படின்றது, இது அப்படி சொல்ற நீங்கள் இந்த கல்விக்கான இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு இந்த தொகையை விடுவிப்போம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி எந்த அரசாங்கம் இது மாதிரி பண்ணியிருக்குதா? இந்த திட்டத்தை செயல்படுத்த தான் கொடுப்பாங்க, மிரட்டல் இல்லையா அது? கண்டிப்பாக எந்த அரசாங்கமும் பண்ணல, இந்த அரசாங்கம் மட்டும்தான் பண்ணுது. ஒரு வீடு கட்டுறீங்க, சிறப்பாக இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன வாட்ச்மேன் குவார்ட்டர்ஸ் கட்டுங்க, இந்த மாதிரி ஆனால் அது இருக்கட்டும், உங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும், அதுக்கு இவ்வளோ நிதி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கட்டாமலேயே கொடுக்குறேன்னு சொன்னீங்க கொடு அப்படின்னு கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்களா? செய்யாத வேலைக்கு இதை செய்தால் அது உண்டு என்று சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வேலையை கொடுத்தால் நீங்கள் கான்ட்ராக்ட் ஒரு ஆள் கொடுக்கு. தமிழ்நாடு தான், அதாவது எந்த மாநிலமும் அரசும் அதை செயல்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறது. நிதி அரசாங்கம் கொடுக்கும், மத்திய அரசு கொடுக்கும். அந்த செயல்படுத்த வேண்டிய இடத்துல இருந்து கொண்டு 47,000 கோடி ரூபாய் கல்விக்காக நிதி ஒதுக்கியிருக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில். இப்போது இந்த நிதியாண்டில் ஆசிரியர்களுக்கு சரியாக சம்பளம் போகவில்லை. என்ன பண்ணிங்க பைசாலாம்? இந்த 2,000 கோடி அவங்க கொடுக்கறதுனால எல்லாருக்கும் சம்பளம் கிடைக்கல, அது கொடுக்காதனாலன்றாங்க. அதுக்கான 2,000 கோடி இல்லை அது. ஆனால் அதை சேர்த்து மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, 47,000 கோடியில் உங்களுக்கு கொடுக்க முடியாத 2,000 கோடியில் கொடுக்க போகிறீங்களா? இதுக்கு முன்னே கொடுத்துட்டு இருந்தாங்களா? யாராவது உண்டா? இந்த மாதிரி இல்லை, இதுக்கு முந்தைய எந்த ஆட்சியாவது காங்கிரஸ், நீங்கள் விமர்சிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியாக கூட இந்த ஆட்சி வந்த பிறகுதான் இப்படிப்பட்ட ஒரு கல்வி முறையை ஊக்குவிப்பதற்காக இந்த நிதி ஒதுக்கப்படுகிறதுன்னு சொன்னபோது, இல்ல அனைவருக்கும் கல்வின்னு சமக்கிர சிக்ஷா அபியான் இருக்கு இல்லையா, அது வந்து பொதுவாக எல்லாருக்குமே கொடுக்கணும். புதுசாக இந்த PM ஸ்ரீ திட்டம் அப்படின்றத ஏத்துக்கிட்டா அது வேற. அப்படி ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காட்டியும் இதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் கல்வின்னு இருக்கு இல்லையா, சமக்கிர சிக்ஷா, அதன்படி நீங்க கொடுக்கணும் இல்லையா, அதைத்தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இல்ல திட்டத்தை செயல்படுத்தாம எதுக்கு உங்களுக்கு அந்த நிதின்னு கேக்குறாங்க. அது செயல்பட்டுட்டு தான் இருக்கு இல்லையா, சமக்கிர சிக்ஷா அனைவருக்கும் கல்வி கல்வி அப்படின்ற திட்டம் வந்து செயல்பாட்டுல இருக்கு. அதற்கான நிதியை கூட இவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. அதற்கான நிதியை மட்டும் கொடுங்க, நீங்க வந்து PM ஸ்ரீ பள்ளிகளுக்கான நிதி எங்களுக்கு தேவையில்லை, நாங்க அதை கேட்கல, நாங்க அதை வந்து செயல்படுத்தல அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இத்தனை வருஷமா நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அந்த கல்விக்கான நிதிகளை மட்டும் நீங்க கொடுங்க அப்படின்றத நம்ம மறுபடியும் வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்த கோரிக்கையை தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதைத்தான் இவங்க மடைமாற்றம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எந்த கோரிக்கையும் அப்படி எதுவுமே கடந்த ஆண்டு வரை கிடையாதுங்க. கடந்த ஆண்டு வரை கல்விக்காக கொடுக்கக்கூடிய நிதி முற்றிலுமாக வந்திருக்கிறது. எல்லாவற்றுக்கும் நிதி வந்திருக்கிறது, முற்றிலுமாக வந்திருக்கிறது. GST வரலன்னாங்க, GST வந்திருக்கு. நிர்மலா சீதாராமன் காயத்தை தூக்கி போட்டாங்க. என்ன பாக்கி இருக்கு சொல்லுங்க, கொடுக்குறேன் அப்படின்றாங்க. பதில் இல்லை. நம்ம வந்து நமக்கு வரவு அங்கேருந்து வர வேண்டியது இருந்ததுன்னா நம்ம அந்த எண்ணிக்கை அங்கே என்னன்னு சொல்லணும். இல்லைன்ற போது வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போது நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, என்ன மத்திய அரசுக்கு ஒரு வரவு அறிக்கை கொடுங்க. இது பத்தலை அப்படின்னா மத்திய அரசு ஏற்படுத்தாது. நீங்கள் இந்த GST குழு இருக்குது இல்லைங்களா, எல்லா மாநிலத்தை சேர்ந்த நிதியமைச்சர்கள், இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய நிதியமைச்சர் கூட இந்த அளவுக்கு தான் இந்தந்த மாநிலத்துக்கு கொடுக்கணும்னு ஏற்றுக்கொண்டு அவரும் இந்த முடிவில் சம்பந்தப்பட்டவர் தான். நிர்மலா சீதாராமனுக்கு உரிமை கிடையாது GST நிர்ணயம் பண்ணுறதுக்கு. இவங்க எல்லாம் சேர்ந்து செய்யறத நிர்மலா சீதாராமன் அமல்படுத்த வேண்டும். அதுதான் GST. அந்த GSTயில் பணம் வரல, எங்களுக்கு கொஞ்சமாக கொடுக்குறாங்க. எப்படிங்க கொஞ்சமாக கொடுக்க முடியும்? நீங்கள் பேசிட்டு வந்திருக்கிறீங்க, எப்படி கொஞ்சமாக கொடுப்பாங்க? இதெல்லாம் படிக்காத மக்கள் மத்தியில் ஏமாத்துவதற்கான பேச்சு தானே. இல்ல நாடாளுமன்றத்துல அத்தனை MP பதில் வரலையே. நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் பேப்பர் எடுத்து போட்டாங்களே. அதான் இவர் வெங்கடேசன் ஐயாலாம் வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் எந்த பதிலுமே கிடையாது. அப்படியே ஒண்ணு அவங்களுடைய வீடியோ ஆடியோ வந்து கட் பண்ணி விட்டுறாங்க, இல்ல வெளிநடப்பு மாதிரி தான். இப்போ வந்து கவர்னர் விஷயத்துல சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க, உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. நீட்டே நடத்தி ஆகணும், விதிவிலக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னது உச்சநீதிமன்றம். போக வேண்டிய இடம் உச்சநீதிமன்றம். மோடியா அமித்ஷாவோ கிடையாது. எதுக்கு உச்சநீதிமன்றம் போகணுமோ அதுக்கு போகலை. கவர்னருடைய உரிமையை நிர்ணயம் பண்ணுறதுக்கு உச்சநீதிமன்றம் போகிறேன்னு போனாங்க. கவர்னர் ஏதோ சொல்லிட்டாரு, தீர்ப்பு சொல்லிட்டாருனாங்க. அதெல்லாம் ஒரு தீர்ப்பு கவர்னர் நீதிமன்றம் சொல்ல முடியாது.
நீதிமன்றம் கவர்னருடைய அதிகாரத்திலோ ஜனாதிபதி அதிகாரத்திலோ தலையிட முடியாது என்பது அரசியலமைப்பு சட்டத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். அது இப்பொழுது வழக்காக வருகிறது. இல்லை, இப்போ இப்படி தீர்ப்பு வாங்கியிருக்கிறாங்க, இப்போ வரையும் அதான ஜட்ஜ்மெண்ட், இப்போ வரையும் ஜட்ஜ்மெண்ட் அதான். ஜட்ஜ்மெண்ட் அதுன்னா நீங்கள் நம்ம விவாதம் பண்ணிட்டு இருக்கிறோம், சொல்றதை கேட்கறதுக்கு நம்ம விவாதம் பண்றதில்ல. இப்போ வரையும் ஜட்ஜ்மெண்ட் அதானே. எத்தனை தீர்மானத்துக்கு கொடுத்தது நீதிமன்றம்? 10 மசோதாக்கள். 10 மசோதா என்னென்னு வரிசையா சொல்ல முடியுமா? 10 மசோதாவும் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இல்ல, நீங்கள் செய்யாத முதலமைச்சர் இது சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் செய்யாத காரியத்திற்காக தான் நாங்கள் சட்ட போராட்டம் செய்து பெற்றிருக்கிறோம். சரிதாங்க, நீங்க 10 மசோதான் மக்கள் மத்தியில் ஏங்க போய் பேசுறீங்க? அதனோட சாராம்சம் என்ன? முதலமைச்சர் வேந்தராக இருக்க வேண்டும், அதுதானங்க சாராம்சம். இது 10 பல்கலைக்கழகத்தினுடைய பேரை போட்டு 10 மசோதானாக்க இது கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்ளப்படுமா? சொல்லுங்க. ஆன்லைன் ரம்மில இருந்து எல்லாமே அதுல அடக்கம் இல்லையா? இருங்கம்மா இருங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து, அதாவது மத்திய அரசுலேருந்து ஒரு பல்கலைக்கழகம் நடத்த வேண்டும் என்றால் அது என்னம்மா போர்டு? சிஜி போர்டா? என்ன போர்டு? அந்த அந்த போர்டுலேருந்து 6000 கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறாங்க. அதுலேருந்து ஒரு உறுப்பினர் அதில் வச்சுருக்காங்க, நியமனம் யாரை வந்து வேந்தரா நியமனம் பண்ணுன்றது பரிந்துரைக்கிறதுக்கா. அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். 6000 கோடி பணத்தை மட்டும் கொடுங்க, உங்கள் கருத்துக்கு இங்கே இடம் இல்லை. மொத்தத்தில் இது வந்து ஆளுநர் அவர்கள் அவருக்கான வேலைகளை செய்யல, அதுக்கான சட்ட போராட்டம் அந்த வகையில் பார்க்குறாங்க. நீட்டு வந்து நீங்கள் ஏன் இன்னும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலை? நான் கேட்குறது, சுப்ரீம் கோர்ட் தானே வழி காமிச்சிருக்கு, நீங்கள் மீண்டும் சுப்ரீம் கோர்ட்டில் தானே இதை கேட்கணும், ஏன் போகல? அப்போ அது நடக்காது, அதனால் போகல. இதை நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. இது தன்கர் நேற்று ரொம்ப தெளிவாக குழந்தைக்கு புரிகிற மாதிரி கூட கொடுத்துருக்கிறார் துணை ஜனாதிபதி. அது நிச்சயமாக மேல்முறையீட்டுக்கு செல்லும். அந்த மேல்முறையீட்டில் என்னங்கிறது விளங்கும். இதே விஷயம் முடிச்சிடுறேன். இதே விஷயத்தை ஜெயலலிதா அம்மையார் இருக்கின்ற பொழுது நான் வேந்தராக இருக்க வேண்டும் என்று கேட்டார், மசோதாக்கள் கொண்டு வந்தாங்க. முடியாது, முதலமைச்சர் வேந்தராக இருக்கக்கூடாது என்று முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார். இல்லை, அது உள்தலைப்பு இல்லை, மக்களுக்கு சொல்ல விடுங்க, மக்களுக்கு சொல்ல விடுங்க. கலைஞர் இதை ஏற்கவில்லை, முதலமைச்சர் இருக்கக்கூடாது. நான் ஏன் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கான காரணத்தையும் சொன்னால் அது உங்களுக்கு நேரம் பெரியாகும்னு நான் சொல்ல வரல. காரணம் இருக்குது, அந்த காரணம் இப்போவும் தான் இருக்குது. அப்போ நீங்கள் முதலமைச்சர் அன்றைக்கு உங்களுடைய கலைஞர் சொன்ன விஷயத்தையே நீங்கள் எதிர்த்து முதலமைச்சர் தான் இருப்பார். அன்பழகனார் கல்வி அமைச்சர் எப்பொழுதுமே, பேராசிரியர் அன்பழகன் அவர் மிக தெளிவாக சொன்னார், முதலமைச்சர் இருக்க முடியாது, அது வந்து ஆளுநர் தான் இருக்க வேண்டும். ஒருவேளை முதலமைச்சர் நாற்காலி சில காலம் காலியாக இருக்கும் என்று சொன்னால் அப்பொழுது யார் என்ற கேள்வி எழக்கூடாது. இந்த காரணம் ரொம்ப சாதாரண காரணம், தெளிவாக சொல்லிட்டார். அது இன்றைக்கும் தானே இருக்குது. அதனால் நீங்கள் வந்து மடைமாற்றம் பண்ணுறதுக்கு ஒரு அளவு இருக்குது. முட்டாளுகளாக மனுஷங்களை மக்களெல்லாம் வாக்காளர்கள் எல்லாம் நினச்சிட்டு மடைமாற்றம் பண்ணுறதுங்கிறது காலம் மாறி போச்சு. படிக்கிறாங்க, இப்போ எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படிப்பு எல்லா மாநிலங்கள்லேயும் மோடி அவர்கள் வந்த பிறகு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார். எல்லாரும் படிக்கணும், எல்லா மொழியும் 3 மொழி இல்லை 4 மொழி இல்லை, என்ன வேணாலும் படிக்கணும். நீங்கள் படித்து கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு படிப்பை விட்டுட்டீங்க, நீங்கள் கல்லூரியில் ஒரு படிப்பை நிறுத்த வேண்டியதாகிடுச்சு, திருப்பி போய் சேரணும். கேட்டு வந்துடுங்க, அதை கேட்டு வந்துடுறாங்க. இல்லை, இப்போ சார் சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் இப்போ ஆளுநர் விஷயத்துக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறீங்க, இப்போ நீட்டு தொடர்பான விஷயத்தை கையெழுத்து இயக்கம், நாங்கள் ரகசியம் வச்சுருக்கோம், இதெல்லாம் சொன்னீங்க. இப்போ நீட்டு விஷயத்துக்கு விலக்கு பெறுவதற்கு நீதிமன்றத்துக்கு போகலாமே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறேன். இன்னொரு விஷயம், நீங்கள் மத்திய அமைச்சர்கள் இன்றைக்கி மாநில சுயாட்சிங்கிற தீர்மானங்களை கொண்டு வரீங்க. மத்தியில் 14 ஆண்டு காலம் நீங்கள் அமைச்சரவையில் பங்கேற்றப்போ ஏன் அது குறித்த மாநில சுயாட்சி குறித்து நீங்கள் அப்போ தான் அழுத்தம் கொடுக்கலையே? உங்களுடைய தயவில் தான் ஆட்சி இருக்கும்போது அப்போதெல்லாம் இந்த மாநில உரிமை, கல்வியை பொதுப்பட்டியலேருந்து மாநில பட்டியல் கொண்டு இது எந்த அழுத்தமும் நீங்கள் கொடுக்கலையே அப்படின்றதான் கேள்வி. 2 சேர்த்து சொல்லுங்கள். இப்போது நீட் தேர்வு அப்படின்றத பற்றி பார்க்கும் பொழுது முதல்ல வந்து இங்கே சட்டப்பேரவையில் வந்து தீர்மானமாக நிறைவேற்றி ஆளுநருடைய பார்வைக்கு அனுப்புகிறாங்க. ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு சட்டமாயிடும், இப்படி தானே இருக்கும். அப்போ அங்கே போகும்பொழுது அங்கேருந்து அவர் வந்து அப்படியே கிடப்பில் போட்டு வச்சுருக்காரு. சரி, என்ன காரணமோ இன்னும் வரலையே அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருப்பி அனுப்பப்படுது. ஒரு சட்ட தீர்மானம்
நிறைவேற்றி அனுப்பிச்சதுக்கப்புறமா திருப்பி வருது அப்படின்னு சொன்னால் அதை வந்து மறுபடியும் அதில் இருக்கக்கூடிய தவறுகளையோ அல்லது அவங்க கேட்ட மாதிரி அதை மாற்றிருக்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் அது தன்னுடைய கைக்கு வந்தால் ஆளுநருக்கு அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்க வேண்டிய ஒரு தன்மை இருக்குது அப்படின்னு அரசியல் சாசனம் சொல்லுது. அந்த சூழல்ல இவர் என்ன பண்ணிட்டாருன்னா சில இதை வந்து திருப்பி அனுப்பிச்சிட்டு சில இதை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சிட்டார். முதல் முறை வேணா குடியரசுத் தலைவர்கிட்ட அனுப்பலாம் அப்படின்னு சட்டத்துல இடம் இருக்கே தவிர அடுத்த முறை செய்யும் பொழுது அதை அனுப்ப முடியாது அப்படின்றது சட்டம் சொல்லுது. இப்போ இந்த சூழல்ல இப்படி வந்து எளிமையாக முடிக்கக்கூடிய ஒரு வேலையை அதைத்தான் வந்து இன்னைக்கு அரசாங்கம் பார்த்து இது ஒன்று. அடுத்ததாக காங்கிரஸோட வந்து கூட்டணியில் இருந்தப்போ ஏன் வந்து மாநில சுயாட்சிக்கான ஒரு அழுத்தத்தை கொடுக்கவில்லை? ஏதோ அந்த காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் இருந்தப்போ அவசர சட்டம் அப்படின்னு ஒரு பிரகடனப்படுத்தி அதன் வழியாக மாநிலத்தினுடைய உரிமைகளை எல்லாம் பறிச்சாங்க. அதுக்கு அடுத்து வந்த தேர்தலையே அவங்க சந்திக்க வேண்டியதை சந்திச்சாங்க. அதுக்கப்புறமா மாநிலத்தை வந்து எப்படி நடத்தணும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அதுக்கும் முன்னாடி இந்தி திணிப்பு அப்படின்னு வந்தப்போ இங்கே வந்து தமிழ்நாட்டில் எப்படி ஒரு போராட்டம் வெடிச்சது அப்படின்றதெல்லாம் பார்த்து அத்தோட வந்து அதை நிறுத்திட்டாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் திமுக காங்கிரஸினுடைய கூட்டணியில் இருந்தப்போ கூட இந்த மாதிரியான அந்த உரிமைகளுடைய கழுத்தை நெரிக்கக்கூடிய வேலைகளை காங்கிரஸ் ஆட்சி ஒரு நாளும் பார்க்கவில்லை. அது ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, தேசிய வளர்ச்சி குழு அப்படின்னும் இன்னொரு திட்டக்குழு அப்படின்லாம் ஏற்படுத்தி இங்கே மாநிலத்தினுடைய பிரச்சனை என்ன, மாநிலங்கள் என்ன மாதிரியான உரிமையை கேட்குது, மாநிலங்களுக்கு இந்த இதை கொண்டு வந்தோம்னா நீட்டை கூட அந்தந்த மாநிலங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு தான் காங்கிரஸ் வந்து சொல்லப்பட்டிருந்தது. அதை இவங்க வந்து அடாவடித்தனமாக ஒரு அட்ராசிட்டி மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து உடனடியாக நிறைவேற்றணும். அப்போ பாருங்க, இதில் தூத்துக்குடியில் ஒரு துப்பாக்கி சூடு நடந்த கூட நான் தொலைக்காட்சியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார் பாருங்க. இப்படி ஒரு முதல்வரை நீங்கள் எந்த வரலாற்றிலையுமே பார்த்துருக்க மாட்டேங்க. அப்படிப்பட்ட ஒரு முதல்வரால் தான் மோடியா லேடியா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அம்மையார் வந்து அந்த நீட்டுக்கு வந்து தள்ளி வச்சப்போ கூட இவர் வந்து அந்த நீட்டுக்கெல்லாம் குறிப்பா விஷயம், உங்கள் தயவுல தானே அந்த ஆட்சி இருந்துச்சு. இப்போ நீங்க நினைச்சிருந்தா நீங்க சொல்றதை கேட்கக்கூடிய இடத்துல இருந்தாங்க அப்படிங்கும்போது அப்பவே நீங்க இதெல்லாம் பெற்றுக்க முடியுமே. நெருக்கடி வரலையே. இந்த இந்தி திணிப்போ இந்த மாநில ஆளுநர் வச்சு சுப்ரீம் செய்யுதோ அப்பயும் பல மாநிலம் நடந்திருக்கு, அதெல்லாம் சொல்றாங்கல்ல. நீங்க அப்பவே செஞ்சிருக்கலாம். இப்ப எதுக்கு இதை மடைமாற்றம்? எதிர்கட்சியா இருக்கும்போது தான் நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல இப்போ கூட நம்ம வந்துட்டு ஆளுங்கட்சி தான், அது வேற விஷயம். ஆனா அப்போ வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு நெருக்கடிகளை எந்த அரசுமே கொடுக்கல. ஏன்னா அவசர சட்டத்தை கொண்டு வந்ததனுடைய விளைவை அந்த கட்சி வந்து பார்த்துடுச்சு. அதனால அதுக்கப்புறம் மாநிலங்களினுடைய உரிமைகளை அதனுடைய கழுத்தை நெரிக்கக்கூடிய வேலைகளை பார்க்கவில்லை. இன்னைக்கு தான் இந்த அளவுக்கு வந்து இப்படி ஒரு மோசமான ஒரு சூழலை வந்து நம்ம பார்க்குறோம். மாநிலங்களினுடைய உரிமை அப்படின்னா அது எங்கெங்க விற்கிது, எவ்வளோ கிலோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து இன்னைக்கு போயிடுச்சு. எதை எடுத்தாலும் வந்துட்டு ஒன்றியம் தான் தீர்மானிக்கும் அப்படின்ற ஒரு இடத்துல போய் நிற்குது. இன்னைக்கு வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய ஒரு மாநிலம் மற்ற ஒரு சுதந்திரமாக செயல்படும் பொழுதுதான் அதனால் முழுமையான ஒரு உயரத்தை அடைய முடியும். அதான் நிதர்சனம். நிறைவாங்கயா, இப்போ இவங்க நிறைவா சொல்லிடுங்க. இப்போ அவங்க சொல்ற மாநிலங்களுடைய உரிமைகளை நீங்களே ஆரம்பத்திலே கேள்வி வச்சிருந்தீங்க. நீங்கள் அமைச்சரவையில் இருக்கும்போது இவ்வளோ இதெல்லாம் கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அப்போ அதுக்கான தேவை வரல, இப்போ தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைவாக அவங்களுடைய கருத்தை சொல்லிடுங்க. எதிர்கட்சியில் உட்காரும்போது அவங்களுக்கு இந்த தேவைகள்லாம் வரும். அதுக்கு செந்தில் பாலாஜி தான் வம்புக்கு இழுப்பேன். 8 அமைச்சர்கள் மேலே ஆளுநர்கிட்ட கொண்டு போய் எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் கொண்டு போய் கொடுத்தாங்க ஊழல் குற்றச்சாட்டு. அவர்களெல்லாம் இப்போ அமைச்சர்களாக இருக்காங்க. எதிர்கட்சியில் இருக்கும்போது அவர்கள் ஊழல் செய்தவர்கள். அவர்களே நீங்கள் உங்கள் கட்சியிலே வெற்றி பெற்ற பிறகு அவர்களை அமைச்சராக்குகிறீர்கள். முதன்மையான அமைச்சராக இன்றைக்கு துணை முதல்வர் இருக்கின்றாரோ இல்லையோ, அந்த ராஜகுமாரனை காட்டிலும் பெரிய முதலமைச்சர் பாஜகவில் இல்லாததா? பாஜகவில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, எந்த மற்ற கட்சியில் இருக்கிறவங்கலாம் இருங்க. செந்தில் பாலாஜி தான் இன்னைக்கு வந்து திறமையான ஒரு அமைச்சர் அப்படின்னு சிறையிலேருந்து வந்து நாங்கள் அவர் அமைச்சர் இல்லைன்னு சொல்லி கூட்டு வந்துட்டோம் சாமர்த்தியமாக, ஆனால் அமைச்சராக்குவோம் அப்படின்னு ஒரு அகந்தையோடு அது செய்திருக்கிறாருன்னா அதிமுகவில் ஊழலாக இருந்த அமைச்சருக்கு அந்த பெருமை கிடச்சிருக்கு. அது ஸ்டாலினே கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி கூட்டணி கட்சியான காங்கிரஸ், அந்த காங்கிரஸினுடைய மிகப்பெரிய தலைவர், உலகறிந்த தலைவர், முன்னாள் பிரதமராக இருந்தவர், அவரை கொலை செய்தவர்களுக்கு சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்று கட்டிப்பிடித்து அந்த குடும்பத்திற்கே டீ பார்ட்டி கொடுத்தவர் நம்மளோட முதலமைச்சர். அவங்களோட தான் காங்கிரஸ் கூட்டணி இருக்கிறாங்க. இப்போ இது எல்லாத்தையும் விட்டுருங்க. இறுதி கேள்வின்னு சொல்லிட்டீங்க. எதுக்காக இந்த பதட்டம், எதுக்காக இந்த மடைமாற்றம்?
அப்படின்னா நம்ம யாரும் சேர்ந்து புரிஞ்சுக்கணும். முந்தானத்து நம்முடைய ஒரு 2 நாள் முன்னாடி நியூஸ் டுடே, இந்தியா டுடே அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கையில் ஒரு ஓட்டு கருத்து கணிப்புன்னு ஒன்று வந்தது. அது திமுகவுக்கு சாதகமாக வரும்போது அது ஊடகங்கள் உங்களை மாதிரி உள்ளவங்க பெருசாக போடுவீங்க. இப்போ வந்து ஊடகங்கள் போட்டிருக்காங்க, சொல்லுங்க. இல்லை, நீங்கள் ஊடகம் தானே, நான் பொதுவாக சொல்கிறேங்க. உங்களை மாதிரி ஊடகங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் விதிவிலக்கு இருக்கலாம். நீங்கள் ஒரு பாஜகவாக இருக்கலாம், அரசியலில் பாஜக மாதிரி, ஊடகத்தில் ஒரு தனியாக இருக்கலாம். அது இல்லை, அது மிக சிறப்பாக 8 விழுக்காடு மக்கள் இந்தி கூட்டணிக்கும் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏக்கும் வேறுபாடு, 8 விழுக்காடு வேறுபாடு இந்த கட்சி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 38 + 12 50 விழுக்காடு இது வெற்றி பெறும் அப்படின்னு இருக்காங்க. 38ங்கிறது ஆதரவாகவும் 12ங்கிறது வருவதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லு, அது சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அங்கே 34 8 42 விழுக்காடு. இது நான் சொல்லலை, அவங்களோட ஆதரவு பத்திரிக்கை தான் அது. எப்போவுமே அவங்களுக்கு ஆதரவாக போடுவாங்க, அவங்க இதை போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் 13 விழுக்காடு இந்த கூட்டணி சிறப்பாக 26 ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு 13 விழுக்காடு வேறுபாடு. யாருக்கு? இந்திய கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் 13 விழுக்காடு. இப்போ 8 விழுக்காடும் 13 விழுக்காடும் இவ்வளோ பெரிய வித்தியாசமாக இருக்கிறத ஆட்சி பறிபோய் விடுமே என்ற பரிதவிப்பு அவர்களிடத்தில் இருப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு ஆட்சி கைவிட்டு போகும்போது நம்ம எதிர்கட்சியாக உட்காருவோம், அடுத்த 5 வருஷம் திரும்பி வர போகிறோம், மக்களுக்கு பொய்யை நிறைய சொல்லி நம்ப வைப்போம், இதெல்லாம் கைவந்த கல்லை தானே, செய்யலாம் இல்லையா? அது கூட அவங்களுக்கு இப்போ பயம் வந்து போச்சு. அப்படி செய்ய முடியாது, மக்கள் வெடிப்படைந்து விட்டார்கள், நாம் அள்ளி கொடுப்போம் வாக்குறுதியை, கிள்ளி கூட கொடுக்க மாட்டோம் மக்களுக்கு. எத்தனை முறை பால் விலையை உயர்த்தணும்? இப்போ கேஸ் அச்சத்துல பேசுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. கேஸ் விஷயத்தில் அவ்வளோ பெரிய கூக்குரல் திமுக போடுது. கேஸ் விஷயத்தில் 50 ரூபா ஏற்றிட்டாங்க, தப்பு தான், நான் கண்டிக்கிறேன். ஆனால் தமிழ்நாடு அரசு கொடுத்த வாக்குறுதிப்படி 100 ரூபா கொடுத்துருந்தா 50 ரூபா மிச்சமாக இருக்கும். அதுக்கு யாருக்கு ஏற்றுறது? ஏற்றுறது தானே, ஏற்றுறது வாக்குறுதி. 100 ரூபா நீங்கள் கொடுக்க வேண்டியது 4.5 வருஷமாக கொடுக்கலையா? வந்ததும் கொடுக்குறேன் நீங்களே, கேஸுக்கு 100 ரூபா எவ்வளோ மிச்சம் பண்ணியிருப்பாங்க? அப்போல்லாம் அமைதியாக கமுக்கமாக உட்காந்துக்கிட்டு அந்த கூட்டணி கட்சிகள் இப்பொழுது பேசினா என்ன அர்த்தம்? மிக தெளிவாக ஒரு சீனியர் பிஜேபி லீடர், டிஎம்கே லீடர், அமைச்சராக இருக்கக்கூடியவர், கலைஞர் காலத்திலிருந்து அண்ணா காலத்திலிருந்து இருக்கக்கூடியவர் மிக தெளிவாக சொல்லிட்டார். துரைமுருகன், ராட்சச வேகத்தில் வளர்ந்து வருகிறது பாஜக, நான் சொல்ல, அவர் சொல்லிட்டார். அந்த பயம்லாம் இருக்காதா? அப்பா இருக்கிற வரைக்கும் நல்லா கட்சி நல்லா இருந்தது. இப்போ நம்ம சமூக நீதி இவங்க சொல்கிறாங்க, மக்கள்லாம் சந்தோஷம். அவங்க வீட்டை விட்டு முதல்ல கட்சியும் ஆட்சியும் கொண்டு வாங்க, வெளியே வாங்க. நான் நீங்கள் சொல்கிறத பொறுமையாக கேட்குறேன். நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே, உங்கள் குடும்ப கட்டுப்பாட்டுக்குள்ளேயே ஆட்சியும் வைப்பீங்க, கட்சியும் வைப்பீங்க, நீங்கள் மட்டும் வியாக்கியானம் பேசுவீங்க. ஊருக்கெல்லாம் ஜனநாயகம் வேணும், இப்போ பெரிய அளவில் எங்களுடைய மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் மக்களுக்கு புரிய வேண்டாம், திமுகவில் உள்ளவங்களுக்கு கூட புரிய வேண்டாம். ஒரு குடும்பம் தான் ஆளை பிறந்திருக்கா, அமித்ஷா இருக்கிறாரு, இந்த ஷா இருக்கிறாங்க, இவங்க வம்சாவழியாக முகலாய மன்னர்கள் மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது நியாயமா? தயவுசெய்து இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சு மனமாற்றம் வரட்டும், எல்லாருக்கும் மனமாற்றம் வருது. இந்தியா டுடேயோடைய கருத்து கணிப்பு, இப்போ என்டிஏ கூட்டணி இந்த அலைன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இவர்கள் தான் வெற்றி வாய்ப்புக்கான நெருக்கத்தில் இருக்கிறாங்க. அந்த பதட்டத்தில் தான் முதலமைச்சர் இது பண்ணு சொல்லிட்டு தொடர்ந்து பல விஷயங்கள் இருக்கு. இப்போ நிறைவாக கருத்து சொல்லிங்க. முதல்வருக்கு பதட்டம் கிடையாது, ஏன்னா அவருக்கு தெரியும் மக்களினுடைய நிலைப்பாடு என்ன அது அப்படின்றது. தொடர்ச்சியாக இந்த வாரிசு அரசியலை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அது என்னைக்கோ அவுடேட்டட் ஆயிடுச்சு. எத்தனையோ பாஜக தலைவர்கள் அவர்களுடைய பிள்ளைகள்லாம் வாரிசா வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதை பற்றி நான் பேச விரும்பலை. வாரிசு அரசியல் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய துணை முதல்வர் தேர்தலில் நின்று வெற்றி பெற்று தான் வந்திருக்காரு. இந்த மாதிரி நீங்க நிதியமைச்சரை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா, அம்மா நீங்க வச்சா சேப்பாக்கல ஜெயிச்சிருப்பீங்களா மாட்டீங்களா? திமுக வேட்பாளரா நீங்க சேப்பாக்கல நின்னா ஜெயிச்சிருப்பீங்களா? ஜெயிச்சிருக்க மாட்டீங்களா? நானா? யார் நின்னாலும் ஜெயிச்சிருக்கலாம். அது நிறைவா அப்படி ஜெயிச்சு வந்தவங்க தான். அதனால் மக்கள் வேண்டான்னு நினச்சிருந்தாங்கன்னா இந்நேரம் எடுத்து முடிச்சிருப்பாங்க. இப்போ கலைஞருடைய பிள்ளைகளில் எல்லா பிள்ளைகளுமே அரசியலுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை.
அப்போது யாரை வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அது மக்களினுடைய நிலைப்பாடு தான். மக்கள் ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வேறு யாருமே வந்து பேசவே முடியாது. அதனால் இன்றைக்கி வந்து வரக்கூடிய இந்த கருத்து கணிப்பு அப்படின்றது பல நேரங்களில் கருத்து திணிப்பாக இருக்குது. அப்படி இல்லாட்டி அவங்களுடைய சொந்த விருப்பமாக இருக்கே தவிர அதில் உண்மை அப்படின்றது வந்து ரொம்ப, அதாவது ஊடகம் அப்படின்றது தங்களுடைய உண்மை நிலையை வந்துட்டு சொல்கிறதுக்கு பதிலாக தங்களுடைய விருப்பத்தை பேசக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்றத நான் இந்த இடத்துல ரொம்ப கவலையோடு பதிவு செஞ்சுக்கிறேன். சரி, ஊடகங்கள் சொல்கிறது அந்த அம்மா சொன்ன கருத்தையும் நானே ஏற்றுக்கிறேன். அவங்க விருப்பத்துக்கு என்ன வேணால் எழுதலாம் தான் எழுதிட்டு இருக்காங்க. அதனால தான் எல்லா ஊடகங்களும் திமுகவை வந்து சிறப்பாக இருக்குது எழுதி வச்சுருக்கீங்க. ஏன்னா குடும்பத்தில் யாராவது எல்லாம் வந்துட்டாங்களான்னு கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணாவுக்கு அப்புறம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சின்னு வந்தாச்சுன்னா ஒரு குடும்பத்தை தவிர அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா உறுப்பினரும் உட்காந்து சாப்பிட்டா அன்றைக்கி கேபினெட் மீட்டிங்க முரசொலி மாறன்லேருந்து எல்லாரையுமே உட்காந்தாங்கண்ணா அந்த அளவுக்கு இன்னும் கூட இவங்க இப்படி பேசுகிறாங்க, படித்தவங்க இப்படி பேசுகிறாங்க. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. அதனால தான் அவர் ஜெயிச்சு முடிச்சிடுவாங்க. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிகளுக்கு வந்தாச்சு. அதாவது மாநில உரிமைகள் குறித்து முதலமைச்சர் பேசியதை தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய மாநில உரிமை பறிக்கப்படுகிறதா அல்லது இதை மடைமாற்றுவதற்காக முதலமைச்சர் இதை கையில் எடுத்திருக்கிறாரா என்பது குறித்து நாம் முழுமையாக விவாதித்திருக்கோம். அதே போல் வாரிசு அரசியல், அதே போல் நிதி பங்கீடு, அதே போல் 26 அரசியல் களம் எப்படி இருக்கும் என்பது குறித்து முழுமையாக இந்த பகுதிகளில் 2 விருந்தினரும் கருத்துக்களை பகிர்ந்திருக்காங்க. மீண்டும் மற்றொரு பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.